நல்லக்கண்ணையா தூத்துக்குடி மாவட்டத்தில் திருவைகுண்டம் தான் இவரோட சொந்த ஊர். அப்பா ரொம்ப தீவிரமான ராம பக்தர். நல்லக்கண்ணையாவுக்கு படிப்பில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போகல. ஸோ பொலிட்டிக்ஸில் தீவிரமாக இறங்கிட்டாரு. ஸோ படிப்பை பாதியில் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாரு. தென் ஐயாவுக்கு 24 வயசாக இருக்கும்போது கம்யூனிஸ்ட் கட்சியை தர பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்காக போராட்ட காலத்துக்கு போராட வந்தார். போராடிட்டு இருக்கும்போது தமிழ்நாடு அரசு அரெஸ்ட் பண்ணி மதுரை ஜெயிலில் போட்டாங்க. 8 வருஷம் ஜெயிலில் இருந்தார். 8 வருஷம் கழிச்சு ஐயா ஜெயிலேருந்து வரும்போது வீட்டை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி போஸ்ட் பண்ணாங்க. பட் பொலிட்டிக்ஸ்ல ரொம்ப தீவிரமாக இறங்கிட்டோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி பொண்ணு பார்க்கணும். நல்லக்கண்ணையோட நண்பர்கள் பக்கத்துல மருதமலை அப்படின்ற ஊர்ல ரஞ்சிவம் என்ற பொண்ணை பார்த்து 1957 மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. ஐயாவுக்கு ஐயோட பிறந்த நாளுக்கு கட்சி சார்பா 1 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. பட் ஐயா அதை கட்சிக்கு திருப்பி கொடுத்துட்டாரு. தமிழ்நாட்டு அரசு ஐயாவை பாராட்டி அம்பேத்கர் விருதும் 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் கொடுத்தாங்க. அதையும் விவசாய சங்கத்துக்கு பாதி, கட்சிக்கு பாதினு கொடுத்துட்டாரு. விவசாய சங்கத்தோட வேலைகள் கட்சி பணிகள்னு சொல்லி 18 வயசுலயே ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வரைக்கும் ஓடிட்டே தான் இருக்காரு. ஒரு இன்டர்வியூ கூட சொல்லியிருந்தாரு, சில நேரத்துல கட்சி வேலைக்காக வீட்டோட கிளம்பி போனா அகைன் வீட்டுக்கு வரவே 2 வாரம் ஆகும்னு சொல்லி. ஸோ ஐயாவோட மனைவி 2016 இறந்துட்டாங்க. ஐயாவுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. எப்பவுமே மக்களோட பிரச்சனைக்காக களத்தில் நிற்கிற நல்லக்கண்ணையா 100ஆண்டு விழா காண்டாரு. ஸோ இந்த நேரத்துல அவர் வாழ்த்தி வணங்குறோம். பி ஹாப்பி ஸ்காட்.